friends, welcome to salem samayal. இன்னைக்கு நம்ம வீடியோல ராஜ்மா புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற subscribe பட்டன் அழுத்திட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. ராஜ்மா புலாவ் பண்றதுக்கு இத ராஜ்மா பீன்ஸ். இது வந்து நான் சின்ன சைஸ் எடுத்துர்க்கேன். இது வந்து தண்ணியில ஊற போட்டுருங்க ஒரு 3 to 4 hours. அப்புறம் ஒரு குக்கர்ல பீன்ஸ் எல்லாம் போட்டுருங்க. நான் ஒரு கப் எடுத்துர்க்கேன். 250 கிராம் இருக்கும். இதில் கொஞ்சமாக பயிறு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது பயிறு வேகட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து நெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது வந்து வீட்டில் இப்போ சூடாக காய்ச்சினதாக தான் சூடாக இருக்குது. நெய் காஞ்சதும் ஸ்டார் லீஃபு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டுருங்க வாசனைக்காக. அப்புறம் பிரியாணி இலை 2 பச்சை மிளகா போட்டுருங்க காரத்துக்காக. அப்புறம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 3 எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். அப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த ராஜ்மா பீன்ஸ் வந்து பெரிய சைஸ் சின்ன சைஸ் ரெண்டுமே கிடைக்கும். நீங்கள் சின்ன சைஸ் வாங்கிக்கோங்க புலாவ் பண்ணுறதுக்கு. இப்போ இதெல்லாம் வேகிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. பாருங்க ஓரளவுக்கு வதங்கிருக்கு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழ சாறு. நம்ம மற்ற பிரியாணிக்கெல்லாம் தயிர் சேர்ப்போம். இதுக்கு தயிர் சேர்த்தா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. எலுமிச்சம்பழமே சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட பீன்ஸ் வெந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இதுக்கு மேலே வேக வைக்காதீங்க. ஏன்னா இப்போ இந்த குக்கர்லேயும் நம்ம லைட்டாக வேக வைப்போம். அப்போ தான் நமக்கு அந்த புலாவுக்கு கரெக்டாக இருக்கும் பீன்ஸு. இல்லைன்னா ரொம்ப வெந்து குழஞ்சிரும். அதுக்காக இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ராஜ்மா வாட்டர் விட்டுடலாம். இந்த பயிர் வேக வச்ச தண்ணி வந்து அதில் நிறைய நியூட்ரியன்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்கும். அதை கீழே ஊற்ற வேண்டாம், நம்ம இதுலேயே அளந்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஊற்றிடலாம். நான் இப்போ 3 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். அதனால் 6 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி இருக்கீங்களோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ 1/4 கிலோ பயிறு 3 கப் 3/4 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நான் போன புலாவுக்கே சொல்லியிருக்கிறேன், உப்பு வந்து லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போனா தான் அது வெந்து வரும்போது அதை டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்காக அதிகமாகவும் போட்டுறக்கூடாது. மேலே வந்து ஒரு கை கொத்தமல்லி போட்டுடலாம் வாசனைக்காக. போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. 2 விசில் அடிக்கட்டும். 2 விசில் அடிச்சிருச்சு. கேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள் நம்மளோட ராஜ்மா புலாவ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இது வந்து செய்கிறது ரொம்ப சிம்பிள். எப்போவும் சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம போர் அடிக்கும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி
பீன்ஸ் அந்த மாதிரி வச்சு புலாவ் பண்ணி சாப்பிட்லாம். பாருங்கள் நம்ம புலாவ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. சாப்பிட கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் பருப்பில் வந்து நிறையா ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குது. சுவையான ராஜ்மா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.